மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, கடவுளுடைய வாயிலிருந்து பிறக்கும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று திருவாய் மலர்ந்து கிறிஸ்து பெருமானிடமிருந்து கிருபையும் சமாதானமும் நல் பேராசீர்வாதமும் நம் அனைவருக்கும், குறிப்பாக இந்த அருமையான ஓய்வு நாளிலே ஆண்டவருடைய திருவீட்டிலே வீட்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் மிகுதியாய் உண்டாவதாக. ஆமென். அன்பானவர்களே, சிந்தனைக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற திருமறை பகுதி மத்தேயு 13வது அதிகாரம் 1 முதல் 9 முடியுள்ள வசனங்களும் 18 23 முடியுள்ள வசனங்களும். அதிலே 9வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். கண்களை மூடுவோம். ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் செபிப்போம். எனக்கொரு ஆசை உண்டு, என் இயேசுவை காண வேண்டும். எனக்கொரு ஆவல் உண்டு, நான் அவரோடு பேச வேண்டும். எனக்கொரு ஆசை உண்டு, என் இயேசுவை காண வேண்டும். எனக்கொரு ஆவல் உண்டு, நான் அவரோடு பேச வேண்டும். வானகமே வையகமே எனது ஆசை நிறைவேறுமா? வானகமே வையகமே எனது ஆசை நிறைவேறுமா? எனது ஆசை நிறைவேறுமா? எனக்கொரு ஆசை உண்டு, என் இயேசுவை காண வேண்டும். எனக்கொரு ஆவல் உண்டு, நான் அவரோடு பேச வேண்டும். தினமும் வேதத்தில் பார்க்கிறேன், தேவாதி தேவனை துதிக்கிறேன். தினமும் வேதத்தில் பார்க்கிறேன், தேவாதி தேவனை துதிக்கிறேன். ஜபத்தில் பேசி மகிழுகின்றேன், ஜீவதேவனை வாழ்த்துகின்றேன். ஜபத்தில் பேசி மகிழுகின்றேன், ஜீவதேவனை வாழ்த்துகின்றேன். மனகமே வையகமே எனது ஆசை நிறைவேறுமா? வனகமே வையகமே எனது ஆசை நிறைவேறுமா? எனது ஆசை நிறைவேறுமா? எனக்கொரு ஆசை உண்டு, என்னை சுவை காண வேண்டும். எனக்கொரு ஆவல் உண்டு, நான் அவரோடு பேச வேண்டும். வானக தந்தையாகிய நல்ல கடவுளே, ஜீவ அப்பமாகிய இயேசு கிறிஸ்துவை உம்முடைய வார்த்தையை நிலைநிற்க துணை புரிகின்ற தூய ஆவியானவரை உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் தம்மை விட்டு தம்முடைய சீடர்களை பார்த்து கேட்டீர், நீங்கள் என்னை விட்டு போய்விட மனதாயிருக்கிறீர்கள் என்று கேட்ட போது பேதுரு அடிகளார் திருவிழா கட்டினார். யாரிடத்தில் போவோம் ஆண்டவரே?
நித்திய வார்த்தைகள் உம்மிடத்தில் உண்டு. ஆம் ஆண்டவரே, அப்பேற்பட்ட நித்திய வார்த்தைகளை நாங்கள் சிந்திக்க ஆயத்தப்படுகிறோம். எங்களோடு பேசும் உடைய வார்த்தையாகிய வசனமாகிய விதைகளை ஆண்டவரை உள்ளமாகிய நிலம் உள்வாங்கிக் கொள்வதற்கு தூயாவியானவரை கொண்டு எங்கள் உள்ளங்களை முழுவதும் பயன்படுத்தும். உடைய வசனத்துக்காய் காத்திருக்கிற அந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் நல்ல கர்த்தாவே, ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, இகோர் என்பவர் ரஷ்ய நாட்டை சேர்ந்தவர், புத்தக சேகரிப்பாளர். தன்னுடைய வீட்டை, தன்னுடைய அப்பார்ட்மெண்ட்டை, தான் வசித்து வந்த அப்பார்ட்மெண்ட்டையே ஒரு புத்தக நிலையமாக மாற்றி வைத்திருந்தார். அந்த அளவுக்கு புத்தகங்களை சேகரிப்பதிலும் புத்தகத்தை வாசிப்பதிலும் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர். வீடெல்லாம் தரையில் பார்த்தாலும் புத்தகங்களாக தான் நிறைந்திருக்கும். அதே போல இலக்கியத்தை பற்றி பேச சொன்னால் பல மணி நேரம் பேசிக்கொண்டே இருப்பார். அந்த அளவிற்கு ஒரு சிறப்பான புத்தக வாசிப்பாளர். அவர் ஒரு முறை தன்னுடைய அண்டை வீட்டுக்கு ஒரு காரியமாக கடந்து சென்றார். அங்கே பார்க்கும்போது வீட்டு அலமாரையில் ஒரு மிக முக்கியமான இடத்துல ஒரு சிறப்பான ஒரு புத்தகம் அவர் கண்ணுக்கு தென்பட்டது. இது என்ன புத்தகம்? இப்படி கலர் பேப்பர் மாதிரி இருக்கிறது, அது என்ன புத்தகம் அப்படின்னு கேட்டார். அப்போது அந்த வீட்டில் உள்ளவர்கள் பதில் சொன்னார்கள், இந்த புத்தகம் எங்கள் புனித புத்தகம், கிறிஸ்தவர்கள் விரும்பி வாசிக்கின்ற புத்தகம், வாழ்வுக்கான நெறிமுறைகள் அடங்கிய புத்தகம் அப்படி என்று சொன்னபோது, எனக்கு ஒன்று தர முடியுமா அப்படி என்று கேட்டபோது அவர்கள் ஒரு திருமுறையை அவருக்கு கொடுத்தார்கள். வீட்டிலே கொண்டு சென்றவர் அதை வாசிக்க ஆரம்பித்தார். வாசிக்க அந்த வசனங்கள் அவருடைய உள்ளத்திலே கிரியை செய்ய ஆரம்பித்தது. அப்படியே அவருடைய உள்ளம் மாறுதல் அடைந்தது. இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வாழ்க்கையின் இரட்சகராக அவர் ஏற்றுக்கொண்டார். இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வாழும் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர் என்ன செய்தார்னா, வீடு முழுவதும் புத்தகங்களை அடுக்கி வைத்திருந்தார். அவர் இப்போது பைபிள்களை வாங்கி மக்களுக்கு தேடி தேடி கொண்டு கொடுக்க ஆரம்பித்தார். இதுவரையும் வாங்குங்கள், என் வீட்டில் புத்தகம் நிறைந்திருக்கிறது என்று சொன்னவர், இல்லை நீங்கள் இதை வாசிக்க வேண்டிய புத்தகம் அப்படி என்று சொல்லி வீடு வீடாக தனித்தனியாக மக்களை சந்தித்து திருமறையை அவர்களுக்கு கொடுத்து கொண்டிருந்தார். ஆம், கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளுக்குரிய சிந்தனைக்குரிய பகுதியிலே அருமை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்தின் ரகசியங்களை உவமைகள் வழியாக மிக அருமையாக சொல்கிறார். ஏழைகள், படிப்பறிவில்லாத ஏழை மக்களுக்கு புரியக்கூடிய வகையிலே உவமைகளை கொண்டு, நாட்டு நடப்புகளை கொண்டு அவர் எடுத்து மக்களுக்கு போதிக்கிறார். அதிலே தான் இன்றைக்கு வாசித்து கேட்ட திருமறை பகுதியிலே இறை வார்த்தையின் மகத்துவத்தையும், அந்த இறை வார்த்தைகளை நாம் எவ்வாறு உள்வாங்க வேண்டும் என்பதையும் விதைக்கிறவன் ஓமை வழியாக மிக அழகாக, மிக நேர்த்தியாக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். விதைக்கிறவன் விதைக்க புறப்பட்டான். பாருங்கள், விதைக்க புறப்படும் போது சில விதைகள் வழியருகே விழுந்தன, சில விதைகள் கற்பாறையின் மேல் விழுந்தன, சில விதைகள் முட்செடியின் மேலே விழுந்தன, சில விதைகள் எத்தனை நல்ல நிலத்தில் விழுந்து 100
60 30 என்ன செய்தது? பலன் கொடுத்தது அப்படி என்று இந்த உவமையை சொல்லுகிறது. இதில் விதை எதை குறிக்கிறது என்று சொன்னால் இறை வார்த்தையை குறிக்கிறது. விதை இறை வார்த்தையை குறிக்கிறது. விதைக்கிறவர் யார் என்று சொன்னால் விதைக்கிறவர் இயேசு கிறிஸ்து. நிலம் எதுவென்று சொன்னால் மனித உள்ளம். நிலம் மனித உள்ளம், விதை கடவுளுடைய வசனம். விதைக்கிறவர் யார்? அருமை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, கொடைக்கானல் பகுதியும் அதிகமாக விவசாயத்தை சார்ந்திருக்கின்ற பகுதிதான். விதை சிறியதுதான், விதை சிறியது. ஆனால் அது என்னது? வீரியம் மிக்கது. விதை சிறியது, ஆனால் அது வீரியம் மிக்கது. அதான் பிடல் காஸ்ட்ரோ, கியூபா நாட்டினுடைய புரட்சியாளர், சிந்தனையாளர் பிடல் காஸ்ட்ரோ சொன்னார், விதைப்பவன் உறங்கினாலும் விதைகள் என்ன செய்வதில்லை? உறங்குவதில்லை. விதைப்பவன் உறங்கினாலும் விதைகள் என்ன செய்வதில்லை? உறங்குவதில்லை. ஏனென்று சொன்னால் மண்ணுக்குள்ளே போடப்பட்ட விதை அது தன்னுடைய வேலையை இரவு பகலாக செய்து கொண்டே இருக்கும். அதைத்தான் இந்த நாளிலே வாசித்து கேட்ட பழைய ஏற்பாட்டு பகுதியிலே கடவுள் மிக தெளிவாக சொல்லுகிறார். விதை எப்பேற்பட்டது, வசனமாகிய விதை எப்பேற்பட்ட வலிமை மிக்கது என்பதை குறித்து தீர்க்கன் ஏசாயாவை கொண்டு கடவுள் மிக அழகாக சொல்லுகிறார். வாசிகள் பார்க்கலாம். 55வது அதிகாரம், இதை வாசித்து கேட்ட பழைய ஏற்பாட்டு பகுதி 11வது வசனம். அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியத்தை செய்யும்படி வாங்கி. என்ன காரியத்துக்காக அந்த வசனத்தை, என்னுடைய வார்த்தையை நான் அனுப்பினேனோ அந்த காரியத்தை சரியாக நேர்த்தியாக அது செய்து முடிக்கும். அன்பானவர்களே, வசனமாகிய விதை சாதாரணமானதல்ல, வீரியமிக்கது, ஜீவன் உள்ளது. வீரியமிக்கது, ஜீவன் உள்ளது. நம்முடைய வாழ்வை கட்டக்கூடியது, நம்முடைய வாழ்வை வளமாக்கக்கூடியது. இதை நம்முடைய வாழ்க்கையில் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஏற்கனவே சொன்ன விதை என்பது கடவுளுடைய வசனம், உள்ளம் என்பது விதைக்கின்ற நிலம். இந்த விதைகள் எங்கே விழுகின்ற? 4 விதமான 4 வகையான நிலங்களிலே விழுகின்றன. நம்முடைய திருச்சபையிலே நம்முடைய பவுல் ராஜையா இருக்கிறார். அவர் தான் விவசாயி. அவருக்கு தெரியும் எந்த நிலத்தில் விழுந்தால் எப்படி விழுந்தால் எப்படி இதானா பலன் கிடைக்கும் என்பது அவருக்கு ஏற்று சற்று தெரியும். இங்கே கொண்டு போகிறார். நம்முடைய பவுல் ராஜையாவை உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோமே. கொண்டு போகிறார், மூட்டையை அப்படியே தூக்கிட்டு போகிறார். அவருக்கு தெரியாமலேயே சில விதைகள் எங்கே விழுகின்றன? வழியருகே விழுகின்றன. அப்போ வழியருகே விழுந்த விதையா அப்படி சுட்டி காட்டப்படுகிறது. அதான் வாசிகள் பார்க்கலாம். 4வது வசனம். அவன் விதைக்கையில் சில விதை வழியருகே விழுந்தது, பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. எப்படி பறவைக்கு கண்கள் தெரிஞ்சு? மனிதன் நடந்து 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 அந்த பாதை எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? இறுக்கமாக இருக்கும். மேலே விழுந்த விதை கீழே போகவே செய்யாது. பறவைகளுடைய கண்களுக்கு எளிதாக தென்படும். இன்றைக்கு பாருங்க,
மயில்கள் அதிகரித்து விட்டன. ஊர் நாடுகளிலே கூட அதை கொல்லக்கூடாது, வேட்டையாடக்கூடாதுங்கிற காரணத்துக்காக சட்டத்தை நிமித்தம் மயில்கள் இன்றைக்கு ஏராளமான பெருகிவிட்டன. அந்த மயில்கள் என்ன சொல்லுகிறாருன்னா, விவசாயிகள், ஊர் நாட்டில் உள்ளவர்கள், சார் நல்ல விதத்தில் ஆழமாய் புதைத்து வைத்தால் கூட அதை மயில் என்ன செய்கிறது? தன்னுடைய அழகாக கொத்தி தோண்டி எடுத்து விதையை சாப்பிட்டு விட்டு போகிறது. அப்படி என்று சொன்னால் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைக்கே இவ்வளவு நிலமன்னா, வழியருகே பார்வைக்கு எல்லா பறவைகளுடைய பார்வைக்கும் படுகின்ற விதத்திலே பட்டால் நிச்சயமா மிஞ்சுமா? 1% கூட பூமிக்கு உள்ளே போவதற்கான வாய்ப்பே கிடையாது. அதான் சில விதைகள் வழியருகே விழுந்தன. அது எது பறவைகள் பட்சித்து போட்டன. எதை காட்டுதுன்னா, சில நேரத்தில் நம்முடைய உள்ளமும் வழியருகே வழிபாத மாதிரி தான் இருக்கு. வழிபாத மாதிரி தான் இருக்கு. வசனத்தை எப்படி கேட்குறோம்? இன்ட்ரெஸ்டா கேட்குறோம், உற்சாகத்தோடு கேட்குறோம். ஆனால் எங்க போக மாட்டேங்குது. உள்ளத்தின் ஆழத்திலே போக மாட்டேங்குது. போக முடியாத காரணத்தினால், கடினமாயிருக்கின்ற காரணத்தினால் பிசாசானவன் எளிதாக அந்த விதைகளை என்ன செய்து கொண்டு ஓடிவிடுகிறான்? எடுத்துக்கொண்டு ஓடிவிடுகிறான். இது நம்முடைய வாழ்க்கையில் புரிந்து கொள்ள வேண்டும். எத்தனையோ பிரசங்கங்களை கேட்கிறோம். இப்ப காலையில டிவியை துறந்தா கிறிஸ்தவ சேனல்கள் ஏராளம் இருக்கிறது. வசனம் இரவு முழுவதும் 11 மணி வரை வசனம் கேட்கிறோம். ஆலயத்தில் வந்தா பிரசங்கம், அது போதாக்குறைக்கு மண்டபங்களிலே பிரசங்கம், விடுதிகளிலே பிரசங்கம் என்று பிரசங்கங்கள் ஏராளமான இடம். எல்லா விதத்திலையும் வசனங்கள் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. வாட்ஸ்அப்பை திறந்து பார்த்தால், ஸ்டேட்டஸை திறந்து பார்த்தாலே எதுதான் இருக்கிறது? வசனங்கள் தான் இருக்கிறது. ஆனால் எங்க போக மாட்டேங்குது? உள்ள போக மாட்டேங்குது. உள்ளே அனுமதித்தால்தான், உள்ளே சென்றால்தான் அது கிரியை செய்யும். இங்க உள்ள போறதுக்கே வாய்ப்பு இல்லை. ஏனென்று சொன்னால் அவ்வளவு கடினமாயிருக்கிறது உள்ளம், அவ்வளவு கடினமாயிருக்கிறது. இதே மத்தேயு 13வது அதிகாரத்திலே கடைசி பகுதியை நாம் பார்க்கும்போது 54வது வசனத்திலிருந்து பார்க்கும்போது, வாசிக்க வேண்டாம், சுருக்கமாய் சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்து தான் வளர்ந்த ஊரிலே ஜெபாலயத்திலே ஆண்டவர் பிரசங்கிக்கிறார். அருமையாக இறை வார்த்தைகளை, பரலோகத்தின் செய்திகளை இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? பிரசங்கிக்கிறார். ஆனால் பாருங்கள், அந்த ஜனங்கள் என்ன சொல்லுகிறார்கள்? நல்ல முறையிலே கேட்கிறார்கள். ஆனால் அவர்கள் சொன்ன காரியம் பாருங்கள். அதுதான் 55வது வசனம். இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா? இவன் தாய் மரியாள் என்பவள் அல்லவா? யாக்கோபு, யோசே, சீமோன், யூதா என்பவர்கள் இவனுக்கு சகோதரர்கள் அல்லவா? என்னப்பா இவனுடைய வார்த்தையை நம்ம கேட்கறதுக்கு என்ன இது? அவன் நம்முடைய ஊரா இருந்த என்ன? இவன் மரியாள் இந்த தச்சருடைய மகன் அல்லவா? மரியாளுடைய புதல்வன் அல்லவா? அப்படி என்கிற ஒரு காரணத்துக்காக அவர்கள் கடவுளுடைய வார்த்தையை அவர்கள் புறக்கணிக்கிறார்கள். உள்ள போகல. உள்ளமானது பாதை போல, வழிபாதை போல இருக்கிறது, கடினமாய் இருந்தது. ஆகையினால்தான் வசனங்கள் உள்ளே போகவில்லை. கடவுளால் அங்கே கிரியையும் செய்ய முடியவில்லை. 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது. அதாவது பிரகாசிக்க செய்யாதபடிக்கு, கடவுளுடைய மகிமை உள்ளத்திலே பிரகாசிக்க செய்யாதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தூதனானவன் மனக்கண்களை என்ன செய்து விட்டான்? குருடனாக்கி விட்டான்.
அப்போ வசனம் உள்ளே போகாதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன், சத்துருவாகிய பிசாசானவன் தம்முடைய மக்களுடைய மனக்கண்களை குருடாக்கி விட்டான். ஆம், கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் சிந்தித்து பார்ப்போம். ஆலயத்துக்கு வருகிறோம், உட்காருகிறோம். நிச்சயமாகவே எந்த அளவுக்கு கருத்தோடு கேட்கிறோம்? முதல்ல கேட்கணும் அல்லவா? கவனித்தால் தானே கேட்க முடியும், கவனிக்க வேண்டும் அல்லவா? அப்போ கவனிக்கிறோம், எந்த அளவுக்கு உள்ளத்தில் போது, உள்ளத்திலே ஆழத்திலே வேரூன்ற நாம் அனுமதிக்கிறோம். சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய உள்ளம் ஒருவேளை பாதி மாறி வழி மாதிரி இருக்கிறதோ என்பதை நாம் ஒரு கணம் இந்த வேளையிலே சிந்தித்து பார்ப்போம். அடுத்ததாக அடுத்த வசனத்தை வாசியுங்கள். 50வது வசனம். சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை இடங்களில் விழுந்தது. மண் ஆழமாயிராததனாலே அது சீக்கிரமாய் முளைத்தது. வெயில் ஏறின போதோ தீந்து போய் வேறில்லாமையால் உலர்ந்து போயிற்று. இரண்டாவது நிலம் கற்பாறை நிலம். இரண்டாவது நிலம் நம்முடைய கற்பாறை போன்ற உள்ளம். எதை காட்டுகிறது என்று சொன்னால், மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறார். ஏதோ கொஞ்சம் உள்ள போகுது, கொஞ்சம் உள்ள போது, நிலத்துக்குள்ள போகுது, அப்படியே முளைக்கவும் செய்கிறது. ஆனால் என்ன இல்லை, வெயில் ஏறின உடனே தீஞ்சு போயிடலாம். வாழ்க்கையில கேட்கிறான், உற்சாகத்தோடு கேட்கிறான், ஐயா என்ன ஞானஸ்நானம் கொடுங்கள், நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் என்று உற்சாகத்தோடு வந்து ஞானஸ்நானத்தை பெற்றுக் கொள்கிறான். திருவிருந்தையிலேயும் உற்சாகத்தோடு அவன் பங்கெடுத்துக் கொள்கிறான். ஆனால் வாழ்க்கையிலே நெருடல் ஆலய ஆராதனைகளுக்கும் தவறாமல் பங்கெடுக்கிறான். ஆனால் வாழ்க்கையிலே துன்பங்களும் நெருக்கடிகளும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் வாழ்க்கையிலே வருகின்ற போது அவன் என்ன செய்து போகிறான்? தீச்சு போயிடுறான், பின்வாங்கி போய்விடுறான். என்ன கடவுளே, இதுக்காகவா உண்மை பின்பற்றினேன்? 7 துறையில் நிம்மதியா இருந்தேன். ஜெபிக்க ஆரம்பித்த பிற்பாடும், கோயிலுக்கு போக ஆரம்பித்த பிற்பாடும், தவறாமல் ஆராதனையிலே தொழுகையிலே பங்கெடுக்க ஆரம்பித்த பிற்பாடும் தான் எனக்கு என்ன எழுது, பிரச்சனை அதிகமாயிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு பின்வாங்கி போய்விடுவார்கள். 2016வது ஆண்டு வேலூர் மாவட்டத்திலே காட்பாடியிலே செப்டம்பர் மாதத்திலே, அதாவது ஒரு கிட்டத்தட்ட 15 பேர் கிறிஸ்தவ சமயத்திலிருந்து தங்கள் தாய் சமயம் அப்படி என்று சொல்லி பிற சமயத்திற்கு மாறுகின்ற ஒரு நிகழ்வு. கிறிஸ்தவத்தில் இருந்தவர்கள், கடவுளை ஆராதித்தவர்கள், கடவுளை பிரசங்கத்தை கேட்டவர்கள், அவர்கள் எங்கே போகிறார்கள்? கிறிஸ்தவம் சரியில்லை, அதில் ஒன்றுமே இல்லை அப்படி என்று அறிக்கை கொடுத்து விட்டு எங்கே போகிறார்கள்? தாய் சமயம் என்று சொல்லக்கூடிய அவர்கள் சமயத்திற்கு போய்விடுகின்ற அவர்களே தாய் ஹோம் கம்மிங் செரிமனி, கர்பாசி ஹோம் கம்மிங் செரிமனி, தாய் வீட்டிற்கு அழைக்கின்ற நிகழ்வு, ஏற்றுக்கொள்ளுகின்ற நிகழ்வு. அப்படி என்று 15 பேர் ஒரே நேரத்தில் மாறிப்போனார்கள். அவர்களுடைய இதுதான் உதாரணம், வேற இல்லை. அவர்களுடைய உள்ளம் கற்பாறை. வசனத்தை கேட்டார்கள், ஒரு கொஞ்சம் போயிடுச்சு, ஆழமா போயிடுச்சு. ஆனா வேறு விட ஆழமா போக முடியல. நல்ல செழிப்பா வந்தாங்க. துன்பம், பிரச்சனை, கஷ்டம், சலுகைகள் இதெல்லாம் நினைத்து பார்த்தபோது மீண்டும் அப்படியே திரும்பி போனார்கள். நம்முடைய வாழ்க்கையில் அப்படி அன்றைக்கு அநேக மக்களுடைய பின்மாற்றத்திற்கான இதுவும் அதுதான். வசனத்தை கேட்கிறார்கள், எப்படிப்பட்ட உள்ளத்தோடு கேட்கிறார்கள்,
கற்பாறை போன்ற உள்ளத்தோடு அவர்கள் கேட்கிறார்கள். அடுத்தது பாருங்கள், 7வது வசனத்தை வாசியுங்கள். சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது, முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. உண்மையாகவே இந்த நிலமும் வளமான மண் தான், மண்ணை குறை சொல்லவே முடியாது. அருமையான மண் தான், நல்ல நிலம்தான். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், தானியங்களும் வளருகிறது, அதோடு எதுவும் வளருகிறது, களையும் வளர்கிறது. இப்ப பவுல்ராஜ் ஐயா சொல்வார், ஐயா களைகளை நீங்க வளர விடுவீங்களா? எப்படி வளர விடுவீங்களா? வளர விட்டுட்டு உரமாக்கிடுவீங்க. அதான் சொல்றாரு பாருங்க. அது வளர விடுவாரா, சமயம் வரும்போது அதை என்ன செய்வாங்க, பிடுங்கி எடுத்துருவாங்க. அப்போ நல்ல நிலம் தான், அதுவும் நல்ல நிலம். ஆனால் அதை விட்டு வைப்பதில்லை. அது சொல்றாரு, நாங்கள் அதை பிடுங்கி என்ன செய்து ஆக்கிடுவோம், உரமாக்கிடுவோம். யார் விட்டு வைப்பதில்லை? களை நல்ல தானியத்தினுடைய நல்ல இதனுடைய சத்துக்களை எல்லாம் என்ன செய்து விடும், உறிஞ்சி விடும். பலம் கொடுக்காதபடி அது தன்னுடைய அந்த சத்துக்களை எல்லாம் உறிஞ்சி எடுத்து விடும். அதுதான் இங்க முச்செடி நெருக்கி போடுகிறது அப்படின்னு சொல்ற. என்னவென்று சொன்னால், நல்லா வளருது, நல்ல செழிப்பாக வளருது, களைகளும் வளருது. என்ன உலகத்தின் கவலைகள், ஐயோ நான் எப்படி வாழ போறேனோ, ஐயோ நான் எப்படி பிள்ளைய படிக்க வைக்க போறேனோ, எப்படி நான் பிள்ளைக்கு கல்யாணத்தை பண்ணி கொடுக்க போறேனோ, எப்படி நான் வயது முதிர்ந்த பெற்றோரை கவனிக்க போகிறேனோ, மருத்துவ தேவைகளுக்கு நான் என்ன செய்ய போகிறேனோ, நிகழாத நடக்காத காரியங்களுக்காக கற்பனை பண்ணி 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 தொய்ச்சு போறாங்கள பாருங்க. அவர்களுடைய உள்ளம்தான் முச்செடியில் விழுந்த விதை. வசனத்தை கேட்கிறாங்க, உண்மைதான், உள்வாங்குகிறார்கள், உண்மைதான், விதை முளைக்கிறது, உண்மைதான். ஆனால் களையையும் எப்படி செய்ய முழுமையாக என்ன செய்கிறாங்க, வளர விடுறாங்களே, அதை அகற்ற முற்படுவதே இல்லை. ஆம் அன்பானவர்களே, ஒரு பணக்கார இளைஞனை குறித்து நாம் மத்தேயு 19வது அதிகாரம் 16 முதல் 30 முடிவுள்ள வசனங்களை நாம் வாசித்து பார்க்கும்போது தெளிவாய் கண்டுகொள்ள முடியும். ஒரு வாரம் ஒரு இளைஞன் வாரான், ஆர்வத்தோடு வருகிறான், உற்சாகத்தோடு வருகிறான். நல்ல போதகரே, நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும் அப்படி என்று கேட்கிறான். அவர் கரெக்ட், ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்ன செய், அந்த உன்னிலிருந்து அன்பு கூறுவதில் பிறல் அன்பு கூறு, கற்பனைகளை கைக்கொள். அடுத்து நீ உன்னில் அன்பு கூறுவதில் எல்லாத்தையும் நான் செய்கிறேன் ஆண்டவரே, எல்லாத்தையும் நான் சரியாகத்தான் செய்து கொண்டிருக்கிறேன் அப்படி என்று சொன்னார். கடைசியாக சொன்னார், நீ உனக்கு உள்ளதை விற்று யாருக்கு கொடு, தரித்திர கொடுன்னு சொன்னபோது அதால் அவனால் ஜீரணிக்க முடியவில்லை. இதை எப்படி நான் விட்டு கொடுப்பது, இதே சாத்தியம் இல்லாத காரியம். நான் உழைத்தது எப்படி, இதற்காகவா, கொடுப்பதற்காகவா நான் உழைத்து சம்பாதித்திருக்கிறேன் அப்படி என்கிற வருத்தத்தோடு அவன் போகின்றான். அதான் உலகத்தின் கவலை, சம்பாத்தியத்தை குறித்துள்ள கவலைகள், பாரங்கள் அநேக நேரத்தில் நம்மை நெருக்கி போடுகின்றது. இதான் பீட்டர், இயேசு கிறிஸ்துவினுடைய சீடர்களை பாருங்கள். இயேசுவோடு இருந்தார்கள், இயேசுவோடு தான் உறங்கினார்கள், இயேசுவோடு தான் சாப்பிட்டார்கள், இயேசுவோடு இருந்து அவருடைய போதனைகளை கேட்டார்கள். அவருடைய நிலமும் நல்ல நிலமாகத்தான் இருந்துச்சு. ஆனா எது நல்ல அதிகமான வளமா இருந்துச்சு, நல்ல செடியும் வளர்ந்துருச்சு, அதோடு எதோடு கூட வளர்ந்துருச்சு, முட்செடியும் கூட வளர்ந்துருச்சு. ஆகையினாலே தான் பேதுரு இயேசுவை மறுதலித்தான். யூதாஸ் காரியோத் இயேசு கிறிஸ்துவை என்ன செய்தான், காட்டி கொடுத்தான். நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, நாம் சிந்தித்து பார்ப்போம். வசனத்தை கேட்கிறோம், டிவியில் கேட்கிறோம், கோயிலில் கேட்கிறோம், பிரசங்கங்களில் எல்லாத்துலேயும் நான் கேட்கிறோம். ஆனால் இன்றைக்கு எப்படி நம்முடைய உள்ளம் இருக்கிறது கேட்டு பார்ப்போம்.
சிலருக்கு பார்த்தா கோயிலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப இது வேடிக்கையாக இருக்கும். சில சர்ச்சில், உங்களை நான் சொல்லலை, அப்படியே வருவாங்க, வச்சுட்டு கோயிலுக்கு நேரம் கரெக்டாக வருவாங்க, ஃபேனுக்கு கீழே உட்காருவாங்க, அருமையான காற்று. பிரசங்க நேரம் ஆரம்பிக்கின்ற போது என்ன ஆரம்பிச்சுடுவாங்க? தூங்க ஆரம்பிச்சுடுவாங்க. ஆமேன்னு சொல்லுகிறேன்னு எப்படி தெரியாதுன்னு தெரியாது, கரெக்டாக என்ன செய்வாங்க? எந்திரிச்சுவாங்க. அதெல்லாம் வழியருகே விழுந்த பிள்ளை அங்கே உள்ளே போகவே போகாது, உள்ளே போகவே போகாது. அதே போல் கற்பாறை போன்ற உள்ள எப்படின்னா கோயிலில் உட்காருவாங்க, ஆனால் சிந்தனைகள் எல்லாம் எங்கே போகும்? வேற இடத்துல சிறகடித்து பறந்து கொண்டு இருக்கும். சரி, நீ ஆராதனை முடித்த பிறகு இப்போ என்ன சமைக்கலாம், என்ன வாங்கலாம், காய்கறி என்ன வாங்கலாம், அந்த சிந்தனைகளிலே ஓடிக்கொண்டிருக்கும். அந்த ஏதாவது கதைகள் சொன்னால் உற்சாகமாக கேட்டுடுவாங்க. அப்படி என்று சொன்னால் அது கற்பாறை மேல் விழுந்த வசனம் இதுவரை தான் போகும், கொஞ்சம் தூரம் போகும், ஆனால் என்ன செய்யாது? வேறுன்றாது. என்ன செய்யாது? வேறுன்றாது. அதே போல் முச்செடி கோயிலில் உட்காருவாங்க, உலகத்துக்கு கவலை, என்ன பேசி என்ன பிரசங்கம் கேட்டு என்னத்தை இதை போகிறோம் பண்ண போகிறோம் அப்படின்னு உட்கார்ந்து தான் இருப்பாங்க. ஆனால் உலகத்தின் கவலைகள் நெருக்கி கொண்டே இருக்கும். அது முச்செடியின் மேல் விழுந்தது. வசனம் உங்களுடைய உள்ளம் முச்செடியாக இருக்கிறது, அது உங்களை ஒருபோதும் கனி கொடுக்க என்ன செய்யாது? அனுமதிக்காது. அப்போ இன்றைக்கு நம்முடைய உள்ள எப்படிப்பட்ட உள்ளமாக இருக்கணும்? அதான் இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக சொல்லுகிறார். அதான் வாசியங்கள் பார்க்கலாம். 9வது வசனம், கேட்கிறதற்கு காது உள்ளவன் கேட்க கடவன். இல்லை, 8வது வசனம், சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் பலன் தந்தது. பாருங்க, நல்ல நிலம், நல்ல நிலம் வளமானதாக இருக்கும். அதில் களைகளை என்ன செய்வதில்லை? அனுமதிப்பதில்லை. நல்ல நிலமாக இருக்கும். அது எப்படி செய்யும்? வேறொன்றும் வேறொன்றும் ஆழமாக வேறொன்றும் முளைத்து வளரும். வளர்ந்து என்ன செய்யும்? கனி கொடுக்கும். எப்படி கனி கொடுக்கும்? 100, 60, 30ஆக பலன் கொடுக்கும். அப்போ நம்முடைய உள்ளம் நல்ல நிலமாக இருந்து இறை வார்த்தைகளை நாம் கேட்டு சரியான விதத்திலே உள்வாங்கி நாம் கனி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன அகற்றப்பட வேண்டும்? களைகள் அகற்றப்பட வேண்டும். களைகள் அகற்றப்பட வேண்டும். நம்முடைய உள்ளம் நல்ல நிலமாக இருப்பதற்கு அநேக களைகள் தடையாய் இருக்கின்றன. அதான் நம்முடைய பாடல் புத்தகத்திலே அருமையான ஒரு பாடல் இருக்கிறது. 630வது பாடல். 630வது பாடல். அதில் நம்முடைய உள்ளத்தை வளர விடாமல், நம்முடைய உள்ளம் நல்ல நிலமாக இருப்பதற்கு தடையாயிருக்கிற களைகள் அங்கே இடப்பட்டிருக்கிறது. என்னவென்று சொன்னால், சூது, வாது, தீது, வஞ்சகம், கள்ளம், கபடு, மாய்ஜாலம், ரெண்டகம், பொய், புரட்டு, உருட்டு, திருட்டு, பொறாமை, ஆணவம் அப்படின்னு 14 காரியங்கள் நம்முடைய பாடல் புத்தகத்தில் 630வது பாடல் அது பட்டியலிடப்பட்டு இருக்கிறது. அப்போ நம்முடைய உள்ளம் நல்ல நிலமாக இருப்பதற்கு தடையாயிருக்கிற இந்த களைகளை நாம் அகற்ற வேண்டும். இது நம்முடைய முயற்சியை கொண்டோ நம்முடைய பலத்தை கொண்டோ இந்த களைகளை அகற்றவே முடியாது. அப்போ களை கொல்லி தேவை, அப்படித்தானே? ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு களைகள் வந்த உடனே, அதான் பவுல்ராஜ் ஐயா சொன்ன மாதிரி, மருந்தடிக்கைக்கு யாரை கொண்டு வருவாங்க? யாரை கூட்டிட்டு வருவாங்க? களைகொல்லி அடிப்பதற்கு ஒரு ஆளை கூட்டிட்டு வருவாங்க. இங்கே அப்படிதான். அந்த ஆள் வேற யாரும் இல்லை, பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையிலே களைக்கொல்லியாக இருந்து இந்த பொய், புரட்டு, உருட்டு, வஞ்சகம், மானம் இதெல்லாவற்றையும் ஆண்டவர் அப்படியே அழித்து போட்டு
அதை உரமாக்கி நாம் கனி கொடுக்கும்படி நம்முடைய உள்ளத்தை எப்படி மாற்றுகிறார்? நல்ல நிலமாக மாற்றுகிறார். அப்படி என்று சொல்லுகிறார் 100, 60, 30. இது ஏன் இப்படி இறங்கு வரிசையில சொல்லுகிறார்? 30, 60, 100 அப்படின்னு சொன்னா அது கொஞ்சம் அங்கீகரிக்கப்படத்தக்க வகையில இருக்கிறது. ஆனா இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? 100, 60, 30 அப்படின்னு சொல்லுகிறார். ஏன் 100 சொல்லுகிறார்? எப்ப நீ முதலாவது எத்தனை சதவீதம் கொடுக்க ட்ரை பண்ணு? 100% கனி கொடுக்க நீ முயற்சி பண்ணு. உன்னுடைய உள்ளத்தை நல்ல நிலமாக மாற்று. அடுத்து சரி, தவறி போன பரவாயில்ல, எத்தனை? குறைந்தது 60 நிலைக்காவது நீ மாறு. இல்லை என்று சொன்னா குறைந்தது ஒரு பாஸ் மார்க் எத்தனைதான்? 30வது பலன். 30வது பலன். அப்போ பலன் கொடுக்க வேண்டும். 100ல இருந்து வா. உன்னுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய உள்ளம், என்னுடைய வாழ்க்கை 100% கனி கொடுக்க வேண்டும். அப்படி என்று உள்ளத்தை பண்படுத்து. அப்படின்னா பவுல்ராஜையா, நீங்க முதல்ல 100% எதிர்பார்ப்பீங்க தானே? ஐயோ கொஞ்சம் பொய்த்து போனா எத்தனை சதவீதமாகுது? பாதிக்கு பாதியாவது கிடைக்காதா? அடுத்து அதுலேயும் கொஞ்சம் பொய்த்து போனா ஐயோ செலவாக்கின காசாவது கிடைக்காதா? இங்கே அதுதான் சொல்கிறார். 100, 60, 30 என்ன செய்யும்? பலன் கொடுக்க. அப்போ நம்முடைய உள்ளம் அதுதான் முடியும். பரஸ்பரைக்கு வாசித்து கேட்ட நிருப பகுதி அதுதான் மிக தெளிவாக சொல்லுகிறது. ஆவிக்கேற்றபடி நீங்கள் நடந்து கொள்ளுங்கள், மாம்சத்துக்கு ஏற்றபடி அல்ல, ஆவியினால். அப்போது ஆவியினால் நம்முடைய கலைகளை சுட்ட வைத்து நம்மை சிறப்பான ஒரு வாழ்க்கை வாழ துணை புரிகின்றவர். அது எளிதான காரியம் அல்ல. ஆனால் ஆவியானுடைய துணை இருந்தால் அது மிக எளிதாகிவிடும். பாருங்க, இந்த கனி கொடுக்கிற வாழ்க்கை என்பது கிரிக்கெட் விளையாட்டுக்கு வந்தது. பால் அடிக்கிறவன், களத்துல இருந்து அடிக்கிறவன் யாரா தான் இருப்பான்? ஒருத்தனா தான் இருப்பான். ஒருத்தன் தான் பாலை ஃபேஸ் பண்றான். ஆனா அவனை ரன் அடிக்க விடக்கூடாது என்பதற்காக அவனை சுற்றி எத்தனை பேர் நிற்கிறாங்க? 11 பேர் நிற்கிறாங்க. இந்த 11 பேரையும் தாண்டி இவன் அடிச்சு என்ன செய்யணும்? செஞ்சுரி எடுக்கணும். அதான் அவனுக்கு பாராட்டு. செஞ்சுரி அடிச்ச உடனே எல்லாரும் எழுந்து என்ன செய்யறாங்க? ஆகா ஓகோ, ஆகா ஓகோ என்று கைவிட்டுறாங்க. இதைத்தான் கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறார். எளிதானதல்ல. நம்ம சுற்றி சத்ருவாகிய பிசாசானவன் அந்த 11 வீரர்களைப் போல நம்மை சுற்றி அவன் நின்று கொண்டே இருக்கிறான். இவனை ஒரு ரன்னை கூட என்ன செய்யக்கூடாதா? வாழ்க்கையில அடிக்க விடக்கூடாது என்று அப்படியே சுற்றுவட்டு போட்டு நிற்கிறான். கனி கொடுக்காதபடிக்கு நம்மை தடுக்க குறைந்தது ஒரு 30% கூட இவை எடுக்கக்கூடாதுடா அப்படி என்பதற்காக, தடை பண்ணுவதற்காக முயற்சிக்கின்றான். ஆனால் ஆவியானவர் கொண்டு ஆண்டவர் தடைகளை உடைத்து செஞ்சுரி போட வைக்க முடியும். ஒரு கிரிக்கெட் வீரன் 11 வீரர்களை தாண்டி செஞ்சுரி அடிக்கிறான்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஆவியானவருடைய துணை கொண்டு செஞ்சுரி போட முடியும், கனி கொடுக்க முடியும். ஆகவே அன்பானவர்களே, உணர்வோம், சிந்திப்போம். எந்த அளவிற்கு வேதத்தை நாம் வாசிக்கிறோம். இது சாதாரண புத்தகம் அல்ல. ஏற்கனவே சொன்னேன், உயிரூட்டம் உள்ள புத்தகம், மனித வாழ்க்கையை தொடுகின்ற புத்தகம், மனித வாழ்க்கையை மாற்றுகின்ற புத்தகம். எந்த அளவுக்கு நாம் வாசிக்கிறோம், தியானிக்கிறோம். இந்த தமிழ் மொழியிலே நமக்கு திருமறையை மொழிபெயர்த்து தந்தவர் ஒரு தமிழன் கிடையாது. பர்த்லேமியூ சீகன் பார்க், ஜெர்மனி நாட்டை சார்ந்தவர். அதான் ஜிஎல்சி திருச்சபைகள் எல்லாம் 9ஆம் தேதி 10ஆம் தேதி எல்லாம் அவருடைய பிறந்த தினம், அவர் வந்து இறங்கிய நாளை எல்லாம் நினைவு கூர்ந்து கொண்டாடி நிகழ்கிறது. ஜூலை 9ஆம் தேதி. அப்படி என்று சொன்னால் அவர் வருகின்றார், கடற்கரையில் இறங்குகின்றார். கப்பலிருந்து எப்படியோ ஒரு வழியாக கரைக்கு அனுமதிக்கிறார்கள். கரையிலிருந்து ஊருக்குள்ள போக அனுமதிக்கவில்லை. அதுவும் அவங்க ஆட்கள் தான். இவனை விட்டா நம்ம மக்கள் படிச்சு முன்னேறிடுவாங்க, நமக்கு எதிராக திரும்பி விடுவார்கள் என்ற ஒரே அச்சத்துக்காக விடவில்லை. பகல் முழுவதும் வெயிலிலே நிற்கிறார். சாயங்காலம் வரை கடைசியாக ஒரு வழிபட்டு விட்டு விடுகிறார்கள். அவர் என்ன செய்தார்? மணலிலே தன்னுடைய விரலை கொண்டு தமிழை எழுத படிக்க கற்று தனது திருமறையை தமிழிலே மொழிபெயர்த்து தந்தார். யார் தந்தார்? அவருக்கு என்ன அவசியம்? உலகத்தில் எத்தனையோ புத்தகங்கள் இருக்கிறது.
ஒரு ஜெர்மன் நாட்டை சேர்ந்தவர் தமிழ் மொழியை கற்று மணலிலே எழுதி படித்து தமிழ் மொழியிலே திருமறையை நமக்கு மொழிபெயர்த்து தந்தார் என்று சொன்னால் இதுல வாழ்வு இருக்குதையா, இதை வாசியையா, நல்ல உள்ளத்தோடு வாசி, உன்னுடைய வாழ்க்கை கனி நிறைந்த வாழ்க்கையாக மாறும் வாசி என்பதற்காக அவர் மொழிபெயர்த்து தந்தார். தன்னையை தியாகம் செய்து வாலிபத்தின் உச்ச நிலையிலே மரணத்தை தழுவியவர் பத்லேமி யூசுகன்பால். அப்படி என்று சொன்ன அவ்வளோ தியாகத்தின் மூலம் பெற்ற திருமறையை நாம் எந்த அளவிற்கு நாம் விரும்பி வாசிக்கிறோம், படிக்கிறோம், உள்வாங்கிக் கொள்கிறோம், மனப்பாடம் செய்கிறோம், துன்பத்தில் நினைவு கூறுகிறோம், நெருக்கடிகளில் நினைவு கூறுகிறோம் என்பதை நினைவு பார்ப்போம். அன்பானவர்களே, நம்முடைய உள்ளம் நல்ல நிலமாக இருக்க வேண்டும், கனி கொடுக்க முடியும். அது உணர்வோம், சிந்திப்போம். ஆண்டவரே, என்னுடைய பலத்தை கொண்டு முடியாது சுவாமி, தூய ஆவியானவரை கொண்டு ஆண்டவரே என் உள்ளத்தில் இருக்கிற கலைகள் எல்லாம் எடுத்து என் உள்ளத்தை பண்படுத்தும் ஆண்டவரே என்று ஒப்பு கொடுப்போம். நிச்சயமாய் நம்முடைய வாழ்வு 30 60 100ஆக வளர்ந்து கொடுக்கக்கூடிய வாழ்வாக அமையும். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசு நாமத்தால் காத்துக் கொள்வதாக. ஆமென்.